ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவர்கள் உபயோகப்படுத்தியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். சொத்து, நிலம், வீடு, பணம் உள்ள கோடீஸ்வர அமைப்பு. நல்லா திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இன்றைய தலைப்பு சொத்து, நிலம், வீடு, பணம் உள்ள கோடீஸ்வர அமைப்பு, தீர்வுகள். இப்ப நம்ம முக்கியமா தீர்வுகளை தான் பார்க்க போறோம். சொத்து, நிலம், வீடு, பணம் உள்ள கோடீஸ்வர அமைப்பு, தீர்வுகள். இப்ப ஒரு 2 ரேகையை பற்றி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையை பொறுத்தவரைக்கும் நம்ம தீர்வாக நம்ம நிறைய சொல்கிறோம். அதாவது நிறைய பேர் பரிகாரங்கள் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பரிகாரம் பிடிக்காதவங்களுக்கு. இது தீர்வுகள் பரிகாரமாகவும் அமையும், அவர்கள் செய்யக்கூடியது. இப்போ ஒரு கை ரேகை அமைப்பு இப்படி இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம விதி ரேகை, சூரிய ரேகை, இது ரெண்டும் தான் பணத்தை நிறைய கொடுக்குறது. மிச்சம் எல்லா ரேகையுமே பணத்தை கொடுக்குது. ஆனால் முக்கியமாக பணம், நிலம், வீடு, சொத்து, நிலம், வீடு, பணம் உள்ள கோடீஸ்வர அமைப்பு கையில் எல்லாமே இருக்கு சார். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, சார் எனக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாயிருது, நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், செலவாயிருது, இதுக்கு என்ன தீர்வு? இப்போ நம்ம தலைப்பே தீர்வு தான். இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், மாதம் நிறைய இன்கம் டேர்ன் வருது, நிறைய வருது, ஆனால் செலவாயிருது அப்படின்னா அவங்க கைரேகை அமைப்பு எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தீர்வு, என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தீர்வு நல்லா கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். படிக்கணுங்கிறவங்க, தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்போ நம்ம விதி ரேகை, பணம் வர்றதுக்கு விதி ரேகை தான். இந்த விதி ரேகையில் சனிமேடு நீளமாக இருக்கிற இந்த எல்லா நம்ம கை விரலில் எல்லாம் நீளமாக இருக்கிற விரல் பாம்பு விரல் சொல்லுவோம், அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. சனிமேடு தான் வேலை, தொழில், வருமானம். அதாவது வேலை எப்போ கிடைக்கும்னா அந்த விதி ரேகையை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். விதி ரேகை இல்லைன்னா வருமானம் தடைப்படும். ஒருத்தர் கையில் விதி ரேகை இல்லை சார், நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கையில் பார்த்துருக்கேன். அவங்க பணத்தை அடுத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் செலவு பண்ணியாகும். அவங்க கையில் சுயமாக சம்பாத்தியமே இருக்காது, வருமானமே இருக்காது. ஒன்று அப்பாட்ட வாங்கணும், இல்லைன்னா வீட்டுக்காரர்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா மனைவி கிட்ட வாங்கணும். இந்த மாதிரி கூட பிறந்தவங்கள்ட்ட வாங்கணும், அந்த மாதிரி கூட வாங்கி தான் செலவு பண்ணிடணும். அந்த விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அங்கதான் வருமானம் வரும். இப்ப அதுக்கு தீர்வு என்ன? இப்ப செலவாகிட்டே இருக்கு சார், பணம் வருது சார், மாசம் வருமானம் எனக்கு நிறைய வருது சார், ஆனா செலவாகுது. என் கைரேகை அமைப்பு, உங்க கைரேகை அமைப்பு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஒன்று இந்த பக்கம் போய் முடிஞ்சிருக்கும், ஒன்று இந்த பக்கம் போய் முடிஞ்சிருக்கும். அதாவது கடல், அதாவது சனிக்கடல், அதாவது இது வியாழக்கடல், இது சூரிய கடல். இந்த மாதிரி இந்த விதி ரேகை பாருங்க, கீழே இருந்து எங்கிருந்து போனாலும் சரி, இந்த விதி ரேகை போச்சுன்னா நல்ல வருமானம் வருதுன்னு அர்த்தம், நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இது மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் போய் விழுந்தாவே அது கடல்ல போய் பணம் விழுந்துருச்சு. இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், கடல்ல விழுந்துருச்சு, அப்ப என்னாவும் செலவாயிருது. இந்த மாதிரி விதி ரேகையில 2 பக்கமும் கடல்ல போய் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, செலவு அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். வரவை விட இப்போ 1000 ரூபாய் வருமானம் வருது, இன்னைக்கு 1000 ரூபாய் வருமானம் வருது, 1010 ரூபாய்க்கு செலவு பண்ணிடுது, 10 ரூபாய் எங்கேயாவது வாங்கி செலவு பண்ணிடுது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி விதி ரேகையில உங்களுக்கு கடல்ல போய் விதி ரேகை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்வை நம்ம சொல்ல போறோம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க கையில இருக்கு, நீங்க ஒரு ஜென்ஸ், அப்ப மனைவி கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் வெளியில எடுத்துட்டு போங்க. சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே மனைவி கிட்ட கொடுத்துருங்க. இல்ல மனைவி கையில இந்த மாதிரி இருக்குன்னு கணவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப 2 பேர் கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்னு கணவன், இல்லைன்னா மனைவி. இப்போ ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு நபர் இருக்காரு, ஒரு சின்ன வயசு 25 வயசு பையன், இவருக்கு கையில இந்த மாதிரி இருக்கு, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது வாங்குற சம்பளத்தை பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நம்ம செலவுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது, அந்த பணம் செலவாகாது, அப்படியே ஃபிக்ஸட்ல இருக்கும். இல்லைன்னா ரொம்பவும் செலவாகிட்டே இருக்குன்னா ஏதாவது நிலம், வீடு, சொத்து இதுல போட்டு வச்சிருங்க. அந்த மாதிரி இருந்தால் விதி ரேகையில இந்த மாதிரி செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு, கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த மாதிரி கடல்ல போய் இந்த விதி ரேகை கடல்ல போய் விழுந்துருச்சுன்னா, சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை கடல்ல விழுந்துருச்சுன்னா செலவு அதிகமாகும். அதனால வேற ஒருத்தர் கொடுத்து வச்சுட்டு கொஞ்சமா வாங்கி செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒன்று.
ரெண்டாவது இந்த ரேகை முடிஞ்சுதா. அதுக்கு அடுத்தது நம்ம சூரிய ரேகை பார்த்துக்கணும். சூரிய ரேகையில இப்ப சூரிய ரேகை வந்து பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சூரிய ரேகை. சூரிய ரேகை எங்கிருந்து எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கிறதோ இது கிட்டத்தட்ட 29 வயசு. 29 வயசுல தான் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சான்சஸ் இருக்கு. இந்த சூரிய ரேகை போய் கடல்ல விழுந்துருச்சா, இந்த பக்கம் இப்படி போகுது இல்ல இந்த பக்கம் போயிடுச்சு, ஏதோ ஒரு கடல்ல போய் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சொத்து, சுகம், அதாவது சொத்து, நிலம், வீடு, பணம் எல்லாமே இருக்கும். ஆனா பிக்சட் டெபாசிட்ல இருக்கும், நிலமா இருக்கும், வீடா இருக்கும், சொத்தா இருக்கும். அதை விற்று செலவு பண்ண முடியாது. இல்லைன்னா சுப விரயங்களா ஏற்பட்டுட்டே இருக்கும். நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி சுப விரய செலவுகளா ஏற்பட்டு இருக்கும். நீங்களே பாருங்க, உங்க கையை வச்சு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கை அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக சுப விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி விதி ரேகையிலும் அதே மாதிரி சுப செலவு தான். ஆனா வருமானம் சம்பாரிச்சு செலவு பண்றது. இது வந்து சூரிய ரேகை வரது லம்சமா நிறைய அமௌண்ட் செலவாகும். அதாவது காது குத்துறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் லட்சக்கணக்கில் செலவாகும். இது வந்து டெய்லி செலவு பண்றது, இது சேர்த்து வச்சிருந்து டக்குன்னு ஒரு அமௌண்ட் வெளியில போறது. இது மாதிரி பேர், புகழ், செல்வத்துக்காண்டி இந்த சூரிய ரேகையை பார்க்கணும். அந்த சூரிய ரேகை கடல்ல போய் விழுந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க கையில பணம் தங்காது. சொத்தா இருக்கும், நிலமா இருக்கும், வீடா இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு சார்? ஆனா பணம் பிக்சட் டெபாசிட்ல இருக்கும், கையில பணமே இருக்காது. சுபம் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா சுப விரய செலவுகள் ஏற்படும். நிலம் வாங்குறதுல பணத்தை போட்டுருவீங்க. இல்லைன்னா வீடு, பெரிய வீடாக வாங்கி அதில் பணத்தை போட்டுருவீங்க. அதில் கடன் வந்து கட்டிகிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா வந்து சொத்து, நிலம், வீடு இந்த மாதிரி இதில் வந்து பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கடன் கட்டுற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு கையில் பணம் தங்காது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நாம் இது முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, விதி ரேகைக்கு சொன்ன மாதிரியே தான். நம்ம கையில் இந்த மாதிரி கடலில் போய் விதி ரேகை, அதாவது இந்த சூரிய ரேகை விழுந்துருச்சுனாவே, 2 ரேகையில் ஏதாவது ஒன்று விழுந்தாவே நீங்கள் வேறொருவரிடம், அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா யார் நம்பிக்கையாக இருக்கும், நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட, வாழ்க்கை துணை கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. சந்தோஷமான வாழ்க்கை நிகழும். இது முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒவ்வொரு ரேகையை பற்றி பார்த்துட்டோம் நிறைய. இப்போ தீர்வுகள், ஒரு ரேகையை பார்க்குறோம். இப்போ இறுதி ரேகையை பார்க்குறோம். இறுதி ரேகை சரியில்லாமல் இருக்கு சார், எல்லாருக்குமே சரியாக வர்றதே கிடையாது. இப்போ விதி ரேகை சரியாகவும் இருக்கும், சரியில்லாமல் இருக்கும். புத்தி ரேகை சரியா இருக்கும், சரியில்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னையிலிருந்து இந்த ரேகைகள்ல இப்போ இன்னைக்கு விதி ரேகையும் சூரிய ரேகையும் பார்த்துட்டோம். இது வந்து தவறா இருந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ரேகையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு தீர்வு என்ன, உங்களுடைய செயல்முறை என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்க. கடவுள் எல்லாருமே சாமி கிட்ட வேண்டுறோம், எல்லாமே நடக்குது, இந்த பிரபஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு, உலகம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க கையை பார்த்த உடனே இது மாதிரி ஆகுதுன்னா இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டரா இருக்கும். நீங்க உங்க கையை பாருங்க. இது மாதிரி உங்க கையில இருந்ததுன்னா நீங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா, இப்போ வேற ஒரு கையில கையில இருந்தா நீங்க மாதிரி ஒரு செலவாகாது அப்படின்னு கரெக்டா உங்களுக்கு நெத்தியில அடிச்ச மாதிரி நீங்க சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கடல்ல போய் இந்த ரேகை போய் விழுந்தா, எந்த ரேகை கடல்ல விழுந்தாலுமே செலவு அதிகமாகும். மெயினா வச்சுங்க. அந்த செலவு அதிகமாக தடுக்கணும்னா உங்க கையில பணத்தை கம்மியாக எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா செலவாயிடும். இல்லைன்னா வந்து ஒரு யாராவது ஒருத்தங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை வாழ்க்கை துணைக்கிட்டயோ ஒப்படைச்சிட்டு நீங்க உங்களுக்கு கம்மியான பணத்தை கையில எடுத்துங்க. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளலா மாறிடுவீங்க. விதி ரேகை இருந்து விதி ரேகையில வந்து பணம், விதி ரேகையில இந்த மாதிரி கடல்ல போய் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்க ஒரு 1000 ரூபாய் கையில எடுத்துட்டு போறீங்க. யாராவது கேட்கறாங்கன்னா எடுத்து வாரி கொடுத்துருவீங்க. ஏன்னா விதி வந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர். சனி பகவான் சேவையாளர். இப்ப சூரியன் வந்து என்ன பண்ணுவார், கௌரவத்துக்காண்டி செலவு பண்ணுவார். கௌரவ செலவு. இப்ப போயிட்டே இருக்கோம், ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாரும் டிஃபன், காஃபி, சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி கௌரவம், பேர், புகழ் வேணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி செலவு பண்ணிடுவாங்க. உங்க கையில பணத்தை வச்சு வைத்துக் கொள்ளாதீர்கள். வைத்துக் கொள்ளாம இருந்தாவே இது மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.